இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை அவர் திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். ஆமா, ஈனப்படுத்தப்பட்டதை கர்த்தர் மகிமைப்படுத்தும் போது அதுவரை இல்லாத சந்தோஷம். ஆமே, அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆமே, ஹல்லேலூயா. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரத்தில் இந்த மகிழ்ச்சி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். வந்து கேட்கணும், நீங்க சந்தோஷமா இருப்பதின் ரகசியம் என்ன? ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறத பார்த்து ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்க கூட வராம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெருக பாருங்க, ஜாதியை திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறீர். ஆமென். அவர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். என் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரால மட்டும் எல்லாவற்றையும் பெருக பண்ண முடியும் தேவனால. ஆமென். ஆபிரகாம் ஒருவனா இருந்தான். கர்த்தர் அவனை திரளான ஜாதியாக்கினார், திரளான ஜனமாக்கினார். எல்லாவற்றையும் நன்மையை பெருக பண்ணுகிறவர். 5 அப்பத்தை 5000க்கும் அதிகமான பேருக்கு கொடுக்க பெருக பண்ணுகிறவர். அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறீர். ஆமென். சொல்லிட்டு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 6-7 வசனங்களிலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க எனக்கு. எல்லாரும் சொல்லுங்க எனக்கு. இப்ப சொல்லுங்க நமக்கு. ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று நமக்கு. அப்போ கர்த்தருடைய ரட்சிப்புக்கு யார் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில இயேசுவாகி அந்த ஒளி, அவர்தான் இந்த பூமியில வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே இல்லை. திடப்படுத்த, நிலைப்படுத்த. ஆமென். கர்த்தருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு, நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் பெருக்கத்தின் தேவன். அதாவது பாதி செஞ்சுட்டு இதுக்கு மேல முடியலப்பா என்று சொல்லுகிறவர் அல்ல. 6 லட்சம் புருஷர்கள் 5 லட்சம் பேரை போஷித்துட்டு இன்னைக்கு மீதி 1 லட்சத்துக்கு சாப்பாடு இல்லை, நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாரேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அவருடைய சமாதானத்திற்கும் முடிவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. அந்த வார்த்தையை வைத்துதான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆமென் விரும்புகிறேன். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சேனைகள், ஆண்டவர் சில காரியத்துல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். அதுல ஒன்றுதான் என்ன தெரியுமா? ஈனப்படுத்தப்பட்டதை எல்லாம் நான் பின் நாட்களிலே மகிமைப்படுத்துவேன். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். நாம் இனி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல போகிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமாய் கேளுங்கள். நம்முடைய கிளைமேட் நமக்கு தெரியும். அப்படி ஒரு காற்று அடிபட்டு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. காற்றில் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால இந்த கண்ணு திறந்து வைப்பது என்பது அது ஒரு சேலஞ்சான காரியம்தான். ஆனால் நீங்களும் வைராக்கியமா இருங்க. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சர்ச்சில் தூங்க மாட்டேன். பாத்தீங்களா? ஆமென். கர்த்தருகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனமா கேட்கணும். பலவீனத்துல பலவீனம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அந்த வார்த்தை வரும்போது அந்த தூக்கத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையை வந்து ரிசீவ் பண்ண அடையாளமா பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும்.
தாவீது சொல்றார், நீங்க உங்க வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சொல்லும் போது என் உதடு உம்முடைய துதியை சொல்லிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஆமென். அவர் 119வது சங்கீதத்தில் அது ரொம்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணா நமக்குள்ள அந்த வார்த்தை ஈஸியாக உள்ள போகும். 119 அதனுடைய 171 பாருங்கள். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம். இதை சர்ச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமாம், நமக்கு கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்து கேட்டுட்டு போகிறதில்ல. இந்த உம்முடைய பிரமாணத்தை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை ப்ரைஸ் பண்ணிட்டேன். இங்கே பர்சனலாக பைபிள் படிக்கும்போது உங்களுக்கான ரேமா வரும்போது நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும். நீங்கள் செய்தி கேட்பீங்க, நிறைய செய்தி கேட்குறவங்க இருக்கிறீங்க. உங்களுக்கான வார்த்தை வரும்போது நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும். அது அவரை கனப்படுத்துறது. அது ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க, என் கூட கர்த்தர் பேசுகிறாருன்னா ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவருடைய மகத்துவத்தை சொல்லும்போது ப்ரைஸ் பண்ணணும். அவருடைய மகிமையை சொல்லும்போது, அவருடைய கிருபையை சொல்லும்போது, ஏன்னா எல்லாமே நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சொல்லிவிட்டு 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிட்டு. அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் அனுப்பினா இறங்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அனுப்பினால் இறங்கும். அது எப்படி சாத்தியமாகும்? சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் அதை செய்யும். ஆமென் ஹல்லேலூயா. நாம் பாடணும், மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான திட்டம் வைத்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை மிதிச்சிருப்பாங்க? ஹல்லேலூயா. குயவன் நினைச்சிட்டாரு இதை எடுத்து பாத்திரம் ஆக்கணும். பாத்திரம் ஆச்சுல்ல. ஆனா பாத்திரம் ஆக்கப்பட்ட பிறகு யாருக்கும் தெரியாது இதுதான் மிதியிடப்பட்டது என்று. அது அந்த மண்ணுக்கும் குயவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கென்று ஒரு வார்த்தை அனுப்புனா அது என் மேல இறங்கும். என் குடும்பத்துக்கென்று ஒரு வார்த்தை அனுப்புனா அது என் குடும்பத்தின் மேல இறங்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஏசாயா 68:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று ஏசாயா 68:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும். ஆமென். நீ கொஞ்சம் அடுப்புக்கு வெளியே இருந்திருந்தா கூட நீ அடுப்பின் அடியில் அதாவது ஆண்டவருக்கு ஒருத்தங்களை மாத்துறதுக்கு அவங்க இப்படிதான் இருக்கணும்லாம் கிடையாது. எனவேதான் தாவீது சொல்வார்ல, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே எவரையும் தாவீது தன் வாழ்க்கையை வைத்து சொல்ல, எங்க பாரு எவரை வேணாலும் அவர் நினைச்சா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா. ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையின் அளவு என்ன என்பதை பார்க்கணும். எனக்கு என் ஆண்டவர் மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கையை வச்சிருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கையின் அளவு என்ன, இது ரொம்ப முக்கியம். ஆமா, ஆண்டவர் எனக்கு ஒன்று செய்வேன்னு சொன்னா அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார், கர்த்தர் கேட்டார். எனவேதான் லேயாள் சொல்லுவாங்க, அதை பார்த்து அருளினார், கேட்டு அருளினார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் வைராக்கியத்தை பார்த்தீங்களா? ஆமென். ராகேல ஸ்டாப் பண்ண வச்சிட்டார். ஆமென். லேயாளுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். லேயாள் போதும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ராகேலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். பார்க்க வைத்து கொடுப்பார். அதான் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை பார்க்க வைத்து. மோர்தேக்காய
உயர்த்தினதை யாரை பார்க்க வச்சார் தெரியுமா? ஆமான பார்க்க வைத்து. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஏன் அப்படி செய்றீங்க ஆண்டவரே? லேயாளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. லேயாள் ஈனப்படுத்தப்பட்டவள், லேயாள் அற்பமா எண்ணப்பட்டவள். இந்த கால வேளையில ஈனப்படுத்தப்பட்டு அற்பமா எண்ணப்பட்ட நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற உள்ளங்களுக்கு தான் கர்த்தர் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை உங்கள் மேல இறங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்மையே அதற்கு மாதிரியாய் வைத்திருக்கிறார். அவரை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி எப்படி வந்தாரா? அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்படி அடிமையின் ரூபம் எடுத்தவர் வந்ததுனால நாம என்ன நினைத்தோம் தெரியுமா? ஆமென். ஏசாயா 53:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவருடைய வாழ்க்கையும் ஈனப்படுத்தப்பட்டதாய் தான் காணப்பட்டது. அசட்டை, புறக்கணிப்பு, துக்கம், பாடு. ஆமென். ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்பது இப்படிதான். அசட்டை பண்ணப்படுது. இவரா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனா இவனா, இவளா, இவங்களா? ஆமென். சிலர் பாருங்க, சிலர் அவங்களுக்கு அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து புது ட்ரெஸ். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் போய் நிற்கும் போது மற்றவங்களுக்கு அது இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? ஆமென். அசட்டை, புறக்கணிப்பு, துக்கம் நிறைந்து. இங்க பாருங்க, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவரை எண்ணாமற் போனோம். இதான் உண்மையில் இந்த ஈனப்படுத்தப்படுகிற நிலை. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிலிப்பியர் 2:9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. இதுதான் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கிய செய்வது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரை உயர்த்தி? யார் அசட்டை பண்ணப்பட்டாரோ, யார் புறக்கணிக்கப்பட்டாரோ, யார் துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவராய், யாருக்கு எல்லாரும் தங்கள் முகத்தை மறைத்தார்களோ அவரை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர், ஆமென், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுக்கு, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி 3 முறை சத்தமா சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுக்கு. இன்னும் சத்தமாய், பிதாவாகிய தேவனுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை யார் கர்த்தர் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறார்கள். அவரை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, யாரை? பாடு அனுபவித்தவர், துக்கம் நிறைந்தவர், அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி ஒரு மாற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் 1 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. அடுத்த வார்த்தை என்ன? நம்மையும் தமது வல்லமையினாலே. நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 2வது சங்கீதம் நமக்கு நன்றாய் தெரிந்த சங்கீதங்களில் ஒன்று. சங்கீதம் படிக்கும் போது 1 படிப்போம், அடுத்து 2, அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிப் பண்ண பார்ப்போம். 23க்கெல்லாம் ஜம்ப் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா. ஆமென்.
இந்த 2வது சங்கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. அதில் 3 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3லும் தேவன் நம்மை இணைத்திருக்கிறது நாம் பெற்ற பாக்கியம். ஒன்று, அதனுடைய 2வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக. இங்கே இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா என்ன அர்த்தம்? மேசியா. மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 6வது வசனத்திலே, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கிங். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜா. 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். குமாரன், மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படியே நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ததை பாருங்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். ஆமே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதின்படியே ஆண்டவர் இந்த பூமியில வந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்குகிறார். ஆமே, நமக்காக நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டதும் நம்மையும் கர்த்தர் இப்படி கொண்டு வரார், பிள்ளைகளாக்குகிறார், அபிஷேகத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே 120 மேல் இறங்கினார். அதோட நிற்காம ஒவ்வொரு ஏரியாவிலையும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே, கர்த்தரனை அபிஷேகித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆமே, நம்மீது அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக யாராய் மாற்றியிருக்கிறார்? ராஜாக்களாக. ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படியே நம்மை பார்க்கவும் நம்மை மாற்றவும் விரும்பி நம்மை தேவன் தெரிந்தெடுத்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது 1 கொரிந்தியர் 15 எடுக்க வேண்டாம், பிந்தின ஆதாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முந்தின ஆதாம் யாரு? ஆதாம் தான், ஆபிரகாம் இல்ல, ஆதாம். கர்த்தர் அப்போ தேவன் மனிதனை படைத்ததின் நோக்கத்தை பார்த்தீங்களா? அவருடையவனா இருக்கணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் நேற்று இரவு கேட்டோம். எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்தார், மனிதனை தமக்காகவே படைத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னேனா அவருடைய ட்ரீம்ல உள்ளவங்க நாம ஆண்டவருடைய ட்ரீம். ஆண்டவர் கனவு பார்க்கிறார். இப்படி ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும், இப்படி ஒருத்தர் ஏனோக்கு தேவனோடு கூட இப்படி ஒருத்தர் என் கூட பேச. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு அவருக்கு யார்ட்டையாவது காட்டணும், அந்த அன்பை கொட்டணும். தூதர்கள்ட்ட எப்படிதான் காட்ட முடியும்? அவர்கள் பணிவிடை ஆவிகள், வாங்கன்னா வருவாங்க, போங்கன்னா போவாங்க. அவருக்கு லவ் பண்ணணும், அவருக்கு நேசிக்கணும். அவருடைய ட்ரீம் உலக தோற்றத்துக்கு முன்னே அவருடைய கற்பனையில் உள்ளவர்கள் நாம் கனவு காண்பதற்கும் கர்த்தர் கனவு காண்பதற்கும் என்ன வித்தியாசம்னா, நம்முடைய கனவு கண் திறந்ததும் போயிடும், அவருடைய கனவெல்லாம் நினைவாகும். அவர் என்ன, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே. ஆண்டவருடைய ட்ரீம்ல உள்ளவங்க நாம. ஹல்லேலூயா. அதுக்காக இப்பொழுது நீங்க ட்ரீம் பார்க்க வேண்டாம். நாம் கர்த்தருடைய அவருடைய ட்ரீம்ல அவர் நினைத்து உருவாக்கினார். அவருடையவனாகவே இருக்கணும். ஆனா மனுஷன் விழுந்துட்டான். விழுந்து போனதை திரும்ப எடுப்பித்து நிறுத்தும்படியாய் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். ஹல்லேலூயா. நம்மை பிள்ளைகளாக்கினார். வேதம் சொல்லுகிறது
ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய 24, 25, 26 வசனங்களிலே அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனம் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. 1 யோவான் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கைகளை உயர்த்தி நம்ம அன்பை எதை வச்சு பார்ப்போம் தெரியுமா? நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து, தேவன் கொடுத்த உயர்வை வைத்து, எப்படி வச்சு அதெல்லாம் நல்லோர் மேலும் தீய அதெல்லாம் பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா அவருடைய அன்பினுடைய அந்த வலிமை, அந்த நீளம், அதை எதை வச்சு பார்க்கணும் தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினால. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னையா தேடினீ, உம்மை மறந்தவோ என்னையா அடிமை உமக்கே. நீங்க ஆதியாகமம் முதல், நீங்க யாத்திராகமம் முதல் இப்படி படிச்சு வரும்போது தெரியும், தேவன் தம்மை பிதாவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருப்பார். ஆனா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே கிடையாது. நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டே வருவார். ஆனா யாருமே அப்பான்னு கூட மாட்டாங்க. மோசே கூட அப்பான்னு கூப்பிடல. ஆனா பிதாவேன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. யாருன்னா தாவீது. அவன் என்னை நோக்கி பிதா அப்படிம்பா. தாவீது பிதாவேன்னார். ஆனா இயேசு வந்ததும் இன்னும் எப்படி கூட வைக்கிறார் தெரியுமா? அப்பா பிதா. ஆமென். ஃபாதர்னு கூப்பிடுறதுக்கும் டேடின்னு கூப்பிடுறதுக்கும் நிறைய கேப் இருக்கு. ஆமென். ஃபாதர்னு எல்லாரையும் கூப்பிடுவோம். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். ஆமென். ஆனா டாடி, அப்பா. ஆமென். அப்பா அப்பா அப்படி கூட்டா. தமிழுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அப்பான்னு கூப்பிடும் போது அந்த உறவு எவ்வளவு அன்பு பாருங்க. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால பிதாவானவர் யாரு சொல்றா தேவனுடைய பிள்ளைன்னு? ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிற. வேற யாராவது சொல்லுவாங்களா நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு? யாராவது சொல்லுவாங்களா? ஆமென். சொல்ல மாட்டாங்க. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது சகோதரர்களுக்கு தெரிந்தும் சொல்ல மாட்டாங்க. ஆமென். அவனை விரட்ட தான் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுவார், ஏய் நீ பிள்ளை. உலகம் சொல்லும் நீ பாவி. உலகம் சொல்லும் நீ யாரும் இல்லாதவன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. 4:4 முதல் வாசியுங்கள். கலாத்தியர் 4:4 முதல். நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி, புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. புத்திர ஸ்வீகாரத்தை அடையணும்னா மீட்கப்படும். மீட்கப்படணும். அப்படி நாம் மீட்கப்படும்படிக்கு காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அடுத்த வார்த்தை, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் குமாரனை அனுப்பி பிள்ளையாக்கினார். இப்ப குமாரனுடைய ஆவியை அனுப்பி அப்பான்னு கூப்பிட வைக்கிறார்.
நிறைய பேர் பிள்ளை ஆயிட்டாங்க, நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆமென். நிறைய பேர் எல்லாரும் பிள்ளை தான், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் யார் தான்? எத்தனை பேர் அப்பான்னு கூப்பிடுறோம்? இந்த 1 வீக்ல எவ்வளவு அவர் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறோம்? நான் அவர் அப்பான்னு கூப்பிடலன்னா எனக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? ஆமென். எனக்குள்ள என்ன இல்லை? குமாரனுடைய ஆவி. ஆவி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவரை நான் செயல்பட விடல. குமாரனை அனுப்பி பிள்ளையாக்குறார். குமாரனுடைய ஆவியை அனுப்பி அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். எத்தனை பிள்ளைங்க அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடல தெரியுமா? ஏன்னா உறவு இல்லை, ஆவி இல்லை. உறவு இல்லைன்னா அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறேன்னா அது நான் கூப்பிடல, ஆவியானவர் என்னை கூப்பிட வைக்கிறார். இயேசு அனுப்பி பிள்ளையாக்கினார், ஆவியானவர் அனுப்பி அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பிறந்த குழந்தை எடுத்ததுமே அப்பா டேடின்லாம் கூப்பிடாது, அது அப்பான்னு கூப்பிட வைக்கிறதுக்கு டேவிட் கூட ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவன் வேற எல்லாம் கூப்பிடுவான், அப்பான்னு மட்டும் கூப்பிட மாட்டான். அந்த அப்பான்னு கூப்பிடுறதுல அவ்வளோ சந்தோஷம். ஆமென். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்க பிள்ளைங்க அதிகாரம் சர்டிபிகேட், ரட்சிக்கப்பட்டவன் சர்டிபிகேட், ஞானஸ்நானம் எடுத்த சர்டிபிகேட், எல்லா சர்டிபிகேட்ல இருக்கு, வாயில இல்ல. ஆமென். குமாரனை அனுப்பி பிள்ளையாக்கிட்டார், ஆவியானவர் அனுப்பி அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். நம் மனதார அவர் அப்பான்னு கூப்பிடலன்னா நான் ஆவியை அவித்து போட்டேன் என்றல்ல அர்த்தம். ஹல்லேலூயா. அப்பா பிதா அன்பான தேவா அருமை. ஆமென். பிரியமானவர்களே, மனதார அவரை அப்பான்னு முடியல முடியல. ஆமா, மாம்சம் விடாது விடாது. ஆனா அவருடைய ஆவியை பெற்றவர் அவர் அப்பா. அதனாலதான் பார்த்தீங்களா, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து வந்து எப்பவுமே என் பிதா என் பிதா என் பிதா. அவரை மாதிரி யாருங்க சொல்லுவா? அவரை மாதிரி நாம சொல்லணும்னு தானே நம்மளை மாத்தினாரு. அவர் எதுக்கு எடுத்த என் பிதா? நான் தனியாவும் இருக்க மாட்டேன், நானும் என் பிதாவுமாக இருக்கிறோம். ஆமா, எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பா. அதனாலதான் அவருக்கு நேச பிள்ளை, நேச பிள்ளை ஃபுல்லா அப்பா அப்பா அப்பான்னு தான் வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை அப்பா அப்பா அப்பான்னு வரும்போதே எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ அப்பா செல்லமா அப்படிவாங்க. அம்மா அம்மா அம்மான்னு போனா அம்மா செல்லமா அப்படின்னு வருவாங்க. நம்மளை பார்த்த உலகம் சொல்லணும், இவன் அப்பா செல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்குதுன்னா நான் அடிக்கடி என்ன சொல்ல தெரியுமா? அப்பா பிதாவே. ரோமர் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறார். அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. யாருக்கும் அதை தட்டவே முடியாது. பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. அவர் நம்ம கூட இவன் பிள்ளைதான். ஏன்னா இவனுக்குள்ள யார் இருக்கிறார்? குமாரன் இருக்கிறார். ஜீசஸை ஏற்றுக்கொண்டதுமே நமக்கு இந்த பிள்ளைங்கிற அதிகாரம் கிடைக்கிறது. அந்த அதிகாரம் கிடைச்சது நம்மளை அப்பான்னு கூப்பிட வைக்கிறது யாரு தெரியுமா? வேற யாருமே கூப்பிட வைக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்ம வாயை அடைக்க தான் பார்ப்பாங்க. பர்திமேயின் வாயை அடைக்க பார்த்தது போல எல்லாரும் வாயை அடைக்க பார்ப்பாங்க. ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவி வந்ததோ பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பா கூப்பிட விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, மகனா அப்பா ஆமென். கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதான்
ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகம் அவர் தான் தர முடியும், தேவன் தான் தர முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் ஸ்திரப்படும் போது, அதுதான் உறவு. ஸ்திரப்பட தான் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுங்கள், கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுங்கள். கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படல, அபிஷேக கூட்டத்தில் வந்து இருந்ததும் கிடைச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வேறுண்டணும், கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படணும். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தும் போது நம்ம மேல அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். 3 வருஷம் சீஷர்களை கூட வைத்து ஸ்திரப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப காத்திருக்க வைக்கிறார். அவங்க காத்திருக்கிறாங்க, 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். ஆவியானவர் அவர்கள் மேல வந்து இறங்கினார், அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இங்க 2வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன அதன் அர்த்தம்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒருத்தங்க எழும்புறாங்கன்னா அவங்க யாருக்கு விரோதமா எழும்புறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமா எழும்புறாங்க. எனவே தான் தமஸ்குவை நோக்கி பயணித்த பவுலை சந்தித்து கர்த்தர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் சும்மா சொல்லல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எப்படி எழும்பினாலும் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்களானால், நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களானால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆமென். ஆனால் அவங்க எவ்வளவுதான் செயல்பட்டாலும் இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், விருதா காரியத்தை சிந்திப்பானேன், விருதா காரியத்தை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ராஜாக்கள் திட்டம் போட்டாலும் அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும். கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே ஆமென் சொல்றவங்க. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆயுதமே உருவாகாதுன்னு சொல்லல, உருவாக்கப்படும். ஆண்டவர் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அழகா ஆரம்பிச்சிட்டார். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஆமென். தேவன் யார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறவர். சங்கீதம் 26 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு சதா காலமும் கிருபை செய்கிறவர். சங்கீதம் 18:50. அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 28:8. அவர் அபிஷேகம் பண்ணினவன சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், தலையை உயர்த்துகிறார். சங்கீதம் 23:5. இதுதான் காட்ஸ் பிளான், இதுதான் கர்த்தருடைய திட்டம். அபிஷேகம் பண்ணவனை ரட்சிக்கிறார், அபிஷேகம் பண்ணவனுக்கு சதா காலமும் கிருபை செய்கிறார், அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார், அபிஷேகம் பண்ணவனுடைய தலையை உயர்த்துகிறார். இதுக்கு விரோதமாய் ராஜாக்கள் கூட்டம் கூடி ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்ன திட்டம் போட்டாலும் ஆண்டவர் சொல்றான், விருதா காரியம். ஆமே. சிலர் டூர் பிளான் போடுறது போல. ஆமே. நம்ம அங்க எங்கேயும் போக மாட்டோம், ஆனா பிளான் போடுறதுல ஒரு சுகம், அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்பா, நடந்துட்டு போட்டோம். ஆமே. விருதா காரியம். எனவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதனுடைய 4வது வசனத்திலே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார்,
என்ன வார்த்தைங்க! நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அதை பார்த்து அவர் பரியாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்து நடுங்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த பிரச்சனை அவர் பார்த்து சிரிக்கிறத ஆமே எப்படிங்க இருக்கும்? நாம கஷ்டப்பட்டு துடிக்கும் போது நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ வந்து சிரிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படித்தாங்க இருக்குது, அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே என்னால தாங்க முடியல. அவர் சிரிக்கிறது நம்மளை பார்த்துல. சத்துரு நம்மை பார்த்து சிரிக்கும் போது அவர் சத்துருவை பார்த்து சிரிக்கிறார். உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். ஏன் அவர் சிரிக்கிறார் தெரியுமா? ஏன்னா அவருக்கு தெரியும் இது விருதா காரியம். ஏன் நம்ம பயப்படுறோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் அந்த அன்பின் ஆழத்தை பாரு. நீ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால ஆமென். நம்ம அது ஏதோ ஒரு சர்டிபிகேட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஆமென். ஆண்டவரே எனக்கு இது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே கடைசி வரை இவன் என் பிள்ளை, இது போதும்பா. பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறதுனால நம்ம இது பார்க்கல. இது ஏதோ ஒரு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டேன், இன்று முதல் நீ அவருடைய பிள்ளை, ஆமென் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய போராட்டம். போன வாரம் கேட்டவன் போராட்டம் போராட்டம். நத்தலி போராட்டத்துக்கு பிறகு வந்தவர். பெரிய போராட்டம். சிலுவையில் துடிக்கிறார் துடிக்கிறார் துடிக்கிறார். துடித்து துடித்து அணு அணுவா செத்தார். என்ன பிள்ளையாக்கு அணு அணுவா அணு ஒரு அதுல ஒரு வார்த்தை இயேசு பதறி பேசியிருந்தா கூட நான் இன்னைக்கு பிள்ளை இல்லை. அவர் கதறினார், ஆனா பதறி ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் இவன் வேண்டாம், ஆண்டவர் என்னால வலி தாங்க முடியல, இவன் வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தா முடிஞ்சு. ஒரு வார்த்தை கூட மாறி வரல வாயிலிருந்து. இதுதான் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். என்ன பிள்ளையாக்கணும் நினைச்சிட்டா பிள்ளையாக்கிட்டார். என்னையா தேடினி உம்மை மறந்தவோ என்னையா பரலோகத்தில், அதாவது நமக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம் கூடி இவனை இன்னைக்கு இல்லாம ஆக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் நல்ல காமெடி ஷோப்பா. அவர் நகைக்கிறாராம், அவர் இகழுவாராம். ஆண்டவர் நான் எவ்வளவு சீரியஸா என் மேட்டரை சொல்லிட்டு இருக்கு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கோலியாத் தாவீதை பார்த்தது என்ன சொல்றான் தெரியுமா? என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் சொல்லும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார் நினைக்கிறீங்க? தாங்க முடியல. சிலர் ரொம்ப சீரியஸா பேசுவாங்க தெரியுமா? சில சொல்ல நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், உடனே வீட்டில் இருக்கவங்க சிரிப்பாங்க, நீயா? நான் ஆகஸ்ட் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்க போறேன், நீயா? ஏன்னா நடக்காதுன்னு தெரியும். கோலியாத் இப்படி நிக்கிறான், இஸ்ரவேல் எல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது தாவீது வரான் தடியன் தூக்கிட்டு. உங்கள் சார்பாய் வந்தவன் எங்கே அப்படி தேடிட்டு இருக்கும் போது நம்ம அண்ணன் தாவீது, ஹலோ இங்கே. இப்ப தாவீது, வா உன்னை நான் கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களும் கொடுப்பேன்னு சொல்லும் போது ஆண்டவர் பார்த்து
அப்படி சொல்லும்போது என்ன இருந்தாலும் தாவீதுக்கு நெஞ்சு பக்கு பக்குண்டா இருந்திருக்கும். இஸ்ரவேலர்களுக்கும் தெரியாம இவன் அனுப்பிட்டோமோ. ஆமென். ஆண்டவர் அப்படி இகழ்வார், ஆண்டவர் வந்து நகைப்பார். அதே நேரத்தில் அவர் நகைக்கிறவர் மாத்திரமல்ல, இகழுகிறவர் மாத்திரமல்ல. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் தமது கோபத்தில். ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார், எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார். அவர் கோபத்தில் எழுந்தருளி, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பிரச்சனை வர்றதை பார்த்து எப்பவுமே அப்பா சிரிச்சிட்டு இருக்க மாட்டா. எனக்கு ஒரு கஷ்டம் வர்றதை பார்த்து எப்பவுமே அப்பா சிரிச்சிட்டு இருக்க மாட்டா. அவர் கோபத்தில் எழும்பி என்ன செய்வார் தெரியுமா? அவர்களை கலங்க பண்ணுவார். எப்படி கலங்க பண்ணுவார்? 6வது வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அவர் கோபத்தில் எழும்பி என்ன பண்றார்? ப்ரமோஷன் கொடுக்கிறார், கிங் ஆக்குகிறார். ப்ரமோஷன் தான் சத்துருக்களுக்கு முன்பாக. நீ யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கிற? ஆமென். அதான் சேனைகள் கர்த்தருடைய வைராக்கியம். சத்துருக்கள் பெருகும் போது, சத்துருக்கள் திட்டம் போடும் போது உனக்கு ப்ரமோஷன் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். தூக்கு மரம் ரெடி ஆனதும் ப்ரமோஷன் ரெடி ஆச்சு. ராதானா லா மகாராபா ஷேரே மாமா கரோ. ஆமென், ஆமென். எப்பவுமே அவர் சிரிச்சிட்டு இருக்க மாட்டார், எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார். என் தேவன் எழுந்தருளுவார். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிரான போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது அங்கே சத்துருக்கள் வெட்கப்படும்படிக்கு. ஆமென். போராட்டம் அதிகரிக்குதா? ப்ரமோஷன் ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆமென். மோசே பாருங்க, மோசே ஏற்கனவே 40 வயசுல ஜனங்களால தள்ள ரிஜெக்ஷன் நிறைய பார்த்த பர்சன் யாருன்னா மோசே. ஜனங்க உன்னையெல்லாம் எங்களுக்கு தலைவனா வச்சது யாருன்ட்டாங்க. மோசே போயிட்டார். 40 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பேசுறார். மோசே வா, நான் அனுப்புறேன். இல்ல ஆண்டவரே, வேற யாரையாவது அனுப்புங்க. வா மோசே, வா மோசே, வா மோசே. மோசே கூப்பிட்டு வரார். நேர மோசே பார்வோன்ட்ட போறான். பார்வோன் உன் தேவன் யாருன்னு சொல்லிட்டு துரத்துறான். அகைன் ரிஜெக்ஷன். துரத்திட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஜனங்களுக்கு கொடுத்த வைக்கோலையும் கொடுக்காம பிடுங்கி வச்சுட்டான். பிடுங்கி வச்சதும் ஜனங்கள் வந்து மோசையை பார்த்துட்டு நல்லா போயிட்டு இருந்து வந்தான் பைபிளை தூக்கிட்டு. அதோட போச்சு எங்களுக்கு பிரச்சனை. அகைன் ரிஜெக்ஷன். மீண்டும் தள்ளப்படுகிறான். இப்ப மோசே ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். ஆண்டவரே, யாத்திராகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பா? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் அப்படிங்கிறான். விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்லுகிறான் என்றால் அங்க அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர், இதுக்கு நான் சரியான பர்சன் கிடையாதுப்பா. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கல. நீங்க அழைப்பெல்லாம் பெருசா இருக்கு. நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த இப்படிப்பட்ட ரிஜெக்ஷன் வரும்போது நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். என்ன தெரியுமா? எனக்கு கிருபை கிடையாது, எனக்கு திறமை கிடையாது, நான் அதுக்கான பர்சன் கிடையாது, எனக்கு அந்த தாளந்தெல்லாம் கிடையாது, என்னால் அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பார்வோன்னு தள்ளுறான், எதிரி தள்ளுறான். எதிரி தள்ளினாலும் ஜனங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்ல. பரவாயில்ல மோசே, ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 11வது வசனத்தை பாருங்கள். 6:11. நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் 10வது வசனம். 10வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி 9 வாசிங்க. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடி மோசேக்கு செவி கொடாமற் போயிட்டாங்க, காது கொடுக்கவே இல்லை.
இப்பதான் மோசே சொல்றாரு, ஆண்டவர் நான் விருத்த சேதனம் இல்லாத ஒரு 4 நாள் சொல்லி எனக்கு அந்த கிருபையெல்லாம் கிடையாதுப்பா. ஆரோன் சொன்னா கூட கேட்பாங்க, எனக்கு அந்த கிருபையெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள அழைத்தவர் கர்த்தர். உலகம் ஒன்னு தள்ளுறதை வைத்து கிருபை தருகிறவர் அல்ல. இது தேவனுடைய தீர்மானம். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். நம்ம பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளே டிசைட் பண்ணிடுறோம், இல்ல இல்ல. 6 கடைசியில மோசே மீண்டும் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் விருத்த சேதன இல்லாத உதடுகள் உள்ளவன். பார்வோன் எனக்கு இப்படி சொன்னது ஆண்டவருக்கு என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கோபம் வந்துடும். கோபம் வந்தது அடுத்து என்ன சொல்ற பாருங்க, 7:1 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். க்ளோரி. இது ஆண்டவருடைய கோபம். என்ன பார்வோன் இப்ப உன்னை துரத்துறான்ல, நாளைக்கு நீ என்ன சொல்றிய அதை செய்வான் பாரு. நீ கையசை மோசே, நீ கையசை மோசே. மோசே கையசைக்கிறான். பார்வோன் மந்திரவாதிகள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவனுடைய விரல். இது கிழவனுடைய விரல் அல்ல, தேவனுடைய விரல். உன்னை நான் இன்றைய தினம் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். மந்திரவாதிகள் ஐயோ எங்களுக்கு முடியாது, அது 80 வயசு கிழமை. இல்ல இல்ல, அது தேவனுடைய விரல். அந்த விரலை சாதாரணமா இடப்படாதீங்க, அந்த கையை சாதாரணமா இடப்படாதீங்க, அவங்க செவத்தை சாதாரணமா இடப்படாதீங்க. இதான் தேவனுடைய கோபம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். இதுக்கு மேல ஒருத்தன் தள்ளப்பட முடியாது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா தள்ளிட்டு இருந்தாங்க, இப்ப மொத்தமா இல்லப்பா ஆண்டவரே என்னையா தேடி. இதுக்கு மேல ஒருத்தனை தள்ள முடியாது, இதுக்கு மேல ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ண முடியாது. எப்பக்கமும் நெருக்கப்பட்டு தாவீது சொல்றார், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானே. ஆமென். அந்த 5வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன்ட்ட போய் ஜனங்கள் எல்லாம் முறையிடுறாங்க. முறையிட்டு பார்வோன் ஓடுங்க ஓடுங்க உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி விரட்டும் போது அவங்க நேரம் வராங்க பாருங்க. 20வது வசனத்துல அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கு எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பாராக. அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு போனதும் மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை அனுப்பினீர், ஏன் ஆண்டவரே என்னை அனுப்பினீர். ஆமென். நான் விருத்த சேதன இல்லாத ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது ஆண்டவரே, என்னையே ஆண்டவரே அனுப்புனீங்க. பார் ஆண்டவருடைய கோபம். ஒரு சும்மா அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கிறவர்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் அவன் தேவனாக்கிட்டேன் அப்படின்றார். நீ சொல்லு அவன் செய்வான், நீ சொல்லு அவன் செய்வான். ஆமென். அவன் உன்கிட்ட வந்து ஜெபிக்க கேட்பான் பாரு, அவன் முன்னாடி வந்து கை கூப்பி நிற்பான் பாரு, அவன் முன்னாடி வந்து பணிவான் பாரு. ஆண்டவரே என்னையா நான் விருத்த சேதன, நீ ஆக்ஷன், நீ கை காட்டு. ஆரோன் பேசுவான், நீ இப்ப கை காட்டு மோசே, உன்னை நான் தேவன் ஆக்கிட்டேன். ஆமா, நேத்து வர பார்வன் இப்படி கை காட்டி இப்படினால உன்ன பா அப்படின்னால இப்ப நீ கை காட்டு மோசே. ஆண்டவர் நான் கை காட்டினா என்ன சொல்றாங்க கேளு. என்ன ஆண்டவரை சொல்ல வராங்க? தேவனுடைய விரல். நான் நம்புறேன், மோசே கையை உயர்த்தும் போது கர்த்தரும் கையை உயர்த்துறார். மோசே கையை காட்டும் போது சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். இதுக்கு மேல ஒரு மனுஷன் ஈனப்படுத்தப்பட முடியாது, இதுக்கு மேல ஒரு மனுஷன் இனி அவமானப்படுத்தப்பட முடியாது. தேவனோ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தள்ளப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற நிலைமை வரும்போது புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு ஒரு ப்ரமோஷனை. எத்தனை பேர் எனக்கான தீர்க்க தரிசன வார்த்தை என்று எண்ணுகிறீர்கள்?
எஸ் எஸ் எஸ். பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. உரமா கலமா தனரா சென்டனரே. உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல உங்களை யாரும் glory glory hallelujah. என்னையா தேடினி உம்மை மறந்தவோ அடிமை. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆமென். சத்துரு பண்றது எதுவுமே நடக்காது, அவருக்கு தெரியும். ஆனாலும் அது நிமித்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நிந்திக்கப்படுகிறது, அது நிமித்தம் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் காயப்படுகிறது, அது நிமிஷம் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் துடிக்கிறது. ஆமென். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக மொர்தெகாய் தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரான் ராஜா கிட்ட. சூசா நகரம் ஆர்ப்பரித்த போது யூதர்கள் எல்லாம் கலங்கினார்கள். ஆமானும் ராஜாவும் திராட்சரசம் குடிக்க அமர்ந்த போது சூசா நகரம் கலங்கிட்டு இருக்கு. யூதர்களுக்கெல்லாம் அழுகை. அப்பெல்லாம் யூதர்களை பத்தி பாக்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நல்ல வேளை நான் யாரா இல்ல யூதன், நான் மட்டும் யூதனா இருந்திருந்தா எனக்கு இதே நிலைமை தான். நல்ல வேளை. இப்போ பிரச்சனை ரொம்ப. தூக்கு மரம் ரெடி ஆகுது அந்த ராத்திரியில. அவ்வளவுதான், ராஜா தூக்கத்தை தூக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. நீ தூக்குல தூக்கணும்னு பிளான் போடுறியா? நான் தூக்குறேன் பாரு தூக்கத்தை. ஆமென். தூக்கு. அவருடைய அவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார், அவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார். என் ஆண்டவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள், நீதிமான்கள் பாடி மகிழுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் யெப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெப்தா கிளையாத்தின் மகன். ஆனா கிளையாத்து வேறொரு ஸ்திரீக்கு இந்த யெப்தாவை பெற்றிருக்கிறான். கிளையாத்தின் மனைவியின் குமாரர்கள் வளர்ந்ததும் 2வது வசனத்தில் பாருங்க, அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் கிடையாது, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு வீட்டில் நீ இன்னொரு ஆளுக்கு பிள்ளை, நீ எப்படி இங்கே சுதந்திரம் எடுக்கலாம் என்று அவரு, நானும் அவர் அப்பன் தான், நீ கிளம்பு, உனக்கு சுதந்திரம் கிடையாது, துரத்தினார்கள் அப்படின்னு தான் இருக்கும். துரத்தினார்கள். இந்த யெப்தாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் கர்த்தருடைய சந்நிதியில் தன் காரியத்தை எல்லாம் சொல்லுகிறவன். 11வது வசனம் கடைசி வார்த்தையில பார்த்தா, யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இவன் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லுகிறவன் மட்டுமல்ல, இவன் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கி இருக்கிறவன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் தங்குவான்? யார் கர்த்தருடைய சந்நிதியிலே அவருடைய கூடாரத்தில் வாசமா இருப்பான் தெரியுமா? ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை தவறாமல் செய்கிறவன். சங்கீதம் 15. இவன் அப்படி ஒன்னு ஆணையிட்டான். என்ன தெரியுமா? நான் யுத்தம் பண்ணிட்டு வரும்போது எதிரே யார் வந்தாலும் நான் அதை உமக்கு தருவேன். அது அவனுக்கு துக்கத்தை உண்டாக்குகிற காரியம், ஆனாலும் தவறாமல் செய்கிறவன். அவன் யார் தெரியுமா? கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறவன். அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவன். அவன் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் சொல்றவன். அவனுக்கு என்ன நிலைமை தெரியுமா? எங்க அப்பா வீட்டில் உனக்கு சுதந்திரம் கிடையாது, உன் பிறப்பு வேற, நீ இன்னொரு ஸ்திரீக்கு மகன் என்று சொல்லி துரத்தினார்கள். ஆண்டவர் என்னைக்குமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். சூழ்நிலைகள் மாறினது. அதே 11வது அதிகாரம் அதனுடைய 5, 6, 7 வசனங்களை வாசியுங்கள்.
அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் கீலேயாத்தின் மூப்பர்கள் இந்த பெரியவங்க துரத்தி விட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் இப்போ எங்க வராங்கன்னா யெப்தா கிட்ட வராங்க. கர்த்தர் வர வைத்தார். சில நாட்களுக்கு பின்பு 4வது வசனம், அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில யுத்தத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்கு தெரியுமா? துரத்தப்பட்டவன தலைவனா திரும்ப கொண்டு வரணும். துரத்தப்பட்டவன தலைவனா திரும்ப கொண்டு வரணும். என் ஆண்டவர் அன்றும் செய்தார், இன்றும் செய்கிறார். ஆமென். காரணத்தை சொல்லி தகப்பன் வீட்டுல சுதந்திரம் இல்லாம ஆக்குனாங்க. ஆனா யெப்தாக்கு தெரியும், எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை கொச்சப்படுத்தாத தகப்பன், என் பிறப்பை அற்பமாய் பார்க்காத தகப்பன், என் தகப்பன், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. உறவுகள் என்னை தள்ளின போது பரிசுத்தவான்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்து வைத்தார். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில் தங்கி இருக்கிற, கர்த்தருடைய சந்நிதியில் காரியத்தை சொல்லுகிற யெப்தாக்களே, நீங்கள் துரத்தப்பட்டதை குறித்து கலங்காதிருங்கள். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. உன்னை துரத்தினவர்கள் உன்னை தேடி வர போகிறார்கள். உன்னை வேண்டாம் என்றவர்கள் உன்னை தேடி வர போகிறார்கள். இது எனக்கான தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறவர்கள். கீலேயாத்தின் மூப்பர்கள் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியா இருக்க வேண்டும். நீ வரணும், நீ வரணும். ஆமே. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, யெப்தா வந்தாதான் பிரச்சனை சால்வ் ஆகும். உங்களை பிரச்சனையா பார்த்தவங்க எல்லாம் நாளைக்கு சொல்ல போறாங்க, நீங்க வந்தாதான் பிரச்சனை. ஆமே, ஆமே. உடனே யெப்தா சொல்றார் பாருங்க 7வது வசனத்துல, அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பர்களை பார்த்து, நீங்கள் அல்லவோ என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். என்ன நீங்க தானே துரத்தினீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? யெப்தாவே, இது தற்செயலாய் நடக்கிறதல்ல. நீ துரத்தப்பட்ட போது ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா. அந்த வீட்டில் தான் நீ வளர்ந்த. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே அந்த யெப்தா வேண்டானா பிறந்ததுமே தூக்கி எறிய வேண்டியது. சொத்துல சுதந்திரம் வரும்போது காரணம் காட்டி நீ வேற ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை, உனக்கு துரத்தினார்கள். எவ்வளவு வலியில போயிருப்பான், எவ்வளவு வேதனையில போயிருப்பான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 11வது வசனம், அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை, பரஸ்திரீக்கு பிறந்தவன் சொல்லி துரத்தப்பட்டவனை, தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே. உங்க ஜெபம்லாம் கேட்கப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த யெப்தா துரத்தப்படுறதுக்கு முன்னாடி வர இந்த வார்த்தையை எவ்வளவு நாள் கேட்டிருப்பாரு தெரியுமா? அவன் இன்னொரு ஸ்திரீக்கு பிள்ளை, கேட்டு கேட்டு வளர்ந்தான். இவ தகப்பனுடைய சுதந்திரம்னு வரும்போது இதுக்கு மேல அவனை வச்சிருக்க கூடாது. துரத்தப்பட்டான். ஆமென். உன்னுடைய முந்தின காலம் ஆண்டவரே, மோசேயை போல தள்ளப்பட்ட, யெப்தாவை போல துரத்தப்பட்ட மோசே எங்க வந்து சொல்றான் பாத்தீங்களா? ஆரோன்ட்ட வந்து சொல்லல, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று. ஆண்டவர்கிட்ட தான் வரான். அப்பா என்ன பாருங்க ஆண்டவரே. தன் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் நீங்க பல நாட்களா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் கண்டு காணாதவர் போல இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல. அவர் நகைத்தார், அவர் இகழ்ந்தார், அப்படியே விட்டுற மாட்டார். அவர் கோபத்தில் எழுந்தருளுவார்.
சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை விட்டு விட மாட்டார். என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்ப என் வாழ்வை ஈடிக்கும். என் வாழ்வை ஈடிக்கும். என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். கைகளை உயர்த்தி சத்துரு ஈடிக்க. ஆமென். glory. சத்துரு ஈடிக்க. நீங்க எது நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டீர்கள், எது நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டீர்கள், எது நிமித்தம் இந்த துக்கம், எது நிமித்தம் இந்த பாடு, இதையெல்லாம் பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். இவன் இருந்தா நம்ம சுதந்திரத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லி யார் எத்தாவை துரத்துனாங்களோ அவன் இருந்தாதான் நம்முடைய சுதந்திரம் காக்கப்படும் என்று சொல்லி அவனிடத்தில் வந்து அவனை தலைவனாக்கிட்டாங்க. ஆமென். யோசேப்பின் சகோதரர்கள்ட்ட யோசேப்பு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, நான் தேவனா அப்படிங்க. ஆண்டவர் அப்படி ஆக்கிட்டார். ஆண்டவர் அப்படி ஆக்கிட்டார். யோசேப்பின் சகோதரர்கள் இனி சாப்பிடணும்னா யோசேப்பு கொடுக்கணும். இதுதான் தேவனுடைய செயல். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்த அநேகர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார், என் தலையை உயர்த்துவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அப்படித்தானே உயர்த்தினார். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவரிடத்திலிருந்து நன்மை பெற்ற ஒருவர் கூட இல்லை. சில ஸ்திரீகள் தூரத்திலே நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு கூட யோவானும் நிற்கிறான். யாரும் பக்கத்தில் வரல. ஆமென். சுற்றிலும் இருக்கிறவர்கள் நிந்தை, சுற்றிலும் இருக்கிறவர்களின் பரியாசம். இது நடுவிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு தூக்கப்பட்டார். எல்லாரும் பரியாசம் பண்ணிக்கொண்டு என்ன சொல்லி பரியாசம் பண்ணினார்கள் தெரியுமா? யூதருக்கு ராஜாவாமே, ராஜாவாமே. ஆமே. அந்த பரியாசத்தை அவங்க என்ன சொல்லி பரியாசம் பண்ணாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பதாக ஒன்று எழுதப்படுகிறது. அத்தனை பேர் பரியாசம் பண்ணிட்டு இருக்கும் போது அது அப்படியே அவருடைய தலைக்கு மேல அவர் கோபத்தில் எழுந்து ராஜாவாக நீ என்ன சொல்லி கிண்டல் பண்ண? ஆமே. அதுதான் சங்கீதம் 2. ராஜாவை அபிஷேகம் பண்ணி இது வைக்கிறது வரை சிரிச்சிட்டு இருந்தாங்க. சிலர் பரியாசம் பண்ணும் போது நமக்கு நடக்கிற மெயின் மேட்டரை விட்டுருவாங்க. ஆமா, அதனால பரியாசம் பண்றது நல்லது. நம்ம இல்ல, நம்மளை பாருங்க. சிம்சோனை பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, மெயின் மேட்டரை விட்டுட்டாங்க. எதை விட்டாங்க தெரியுமா? அவன் தலையில என்ன வளர ஆரம்பிச்சுட்டு, முடி வளர ஆரம்பிச்சுட்டு. அவங்க கொஞ்சம் கவனிச்சிருந்திருப்பாங்கன்னா மொட்டை அடிச்சு திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. முடி வளர விட்டுருங்க. ஒரு எண்ணெயை விற்கவே விட்டுருக்க மாட்டாங்க. இந்த எண்ணெயை, சில எண்ணெய் விளம்பரம்லாம் பார்த்தா நீங்க தலையில போட்டுட்டு உடனே கையை கழுவிடுங்க, இல்லைன்னா கையில முடி வளர்ந்து. நான் அந்த ஆளை தேடிட்டு இருக்கிறேன். கையிலெல்லாம் முடி வளர்ந்து அப்புறம் கை தெரியாம.
சிம்சோனுக்கு பைபிள்ல வேர்ட் பை வேர்டு நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். முடி கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது. இவங்க எல்லாம் பரியாசம் பண்றதுல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. போஸ்ட் போடுறதுல, அவனை பத்தி இப்போ டைப் பண்றது 4 விட்டு அதுல கேப்ல முடி வளர இருந்துட்டு இவங்க அதை கவனிச்சிருப்பாங்கன்னா அதனால பாத்தீங்களா, அதான் அவர் இகழுவார். அவன் தடுமாறதை பார்த்து சத்துரு இகழும் போது இவனு உண்மையில இங்க குருடர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? சிம்சோன் கண்ணை இவங்க குத்தும் போது ஆண்டவர் அவங்க கண்ணை குத்திட்டாரு. அவங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? முடி வளர்றது தெரியல. இவங்க எழுதும் போதே தடுத்து இருக்கலாம்ல. இவங்க எல்லாம் எதுல பிஸி ஆயிட்டாங்க தெரியுமா? அவரை பரியாசம் பண்றதுல பிஸி ஆயிட்டாங்க. ஆமென். எழுதி தலை மேல வச்சதுக்கு அப்புறம் இத கலத்த முடியாது. உன் தலை மேல நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். எழுதுறது தெரியாது. ஏதோ எழுதுறாங்க. இவங்க எதுல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தை பங்கு போடல. அவர் வேற காரியத்துல ரொம்ப பிஸியாக்கி விட்டுருவார். இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். பிலாத்து கிட்ட போறாங்க, போய் சொல்றாங்க அப்படி எழுதாதீங்க. அவன் அப்படி சொன்னான்னு எழுதுங்க. பிலாத்து சொன்னார், எழுதுனது இது பிலாத்து எழுதுனதல்ல, இது ஏற்கனவே எழுதுனது. சீயோனிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்து அவருடைய கோபம், அவருடைய வைராக்கியம் இதை செய்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. என்ன அவர் பிள்ளையாக்கினது, அது அவ்வளவு பெரிய, அவ்வளவு நேசம் என் மேல. அந்த அன்பின் கடல், அன்பின் கடல், அன்பின் உருவு, அவ்வளவு லவ் என் மேல என்ன பிள்ளையாக்கி இருக்கிறார். எனக்கு விரோதமாய் ராஜ்யங்கள், ஜனங்கள், ராஜாக்கள் எழும்பி விருதா காரியத்தை சிந்திக்கும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுவார். அப்படியே விட்டுற மாட்டார். அவர் கோபத்தில் எழும். அவருக்கு கோபம் வந்துட்டு. ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். அப்பா சமூகத்தில் உங்க காரியத்தை எல்லாம் சொல்லுங்க. காத்திருங்க. துரத்தினவர்கள் தேடி வருவார்கள். தள்ளப்பட்டவர்கள். இந்த மோசைக்கு ஜனங்கள் செவி கொடுக்கல இல்ல, ஆனா ஆசரிப்பு கூறாரம் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? மோசை என்ன சொல்றாரோ அப்படியே ஜனங்க செய்யறாங்க. காலம் மாறும், காரியம் மாறுதலாய் முடியும். உங்களை என்னெல்லாம் சொல்லி ஒதுக்குனாங்களோ அவர்களுக்கு உங்களை தலைவனாய் ஆண்டவர். பாத்தீங்களா, ஆண்டவரே இந்த பார்வை எனக்கு செவி கொடுக்க, நான் ஒன்னு அவனுக்கு தேவனாக்கிட்டேன். என்ன ஆண்டவருங்க இந்த தேவன்! என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஒரு பாடலை அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடி, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம். எழுப்பிட்டீங்களா? எழுப்பி நின்னவங்க ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு உண்டு, நீங்க மட்டும்தான் எனக்கு உண்டு. மோசையை போல அப்பா நான் தள்ளப்பட்டது, உங்க லைஃப்ல ரிஜெக்ஷனை பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? எத்தாவை போல அந்த சுதந்திரம் வரும்போது துரத்தப்பட்டு இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்பா சந்நிதியில நான் உங்களை நம்புறேன்ப்பா. இன்னும் நீங்க எவ்வளவு அன்பு பாராட்டி பிள்ளையாக்கி இருக்கிறீங்க. எனக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்வீங்கப்பா. நான் உங்க பிள்ளைப்பா, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை.
அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆமென். அவமானம் அடைவதில்லை. glory glory அப்பா நான் உமது பிள்ளை. ஆமென். ஒரு நாளும் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். ஆமென் ஆமென். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ ஹல்லேலூயா அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா glory உடரமா சத்தனமா கலரோ. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். ஆமென். அப்பா அவர் அப்பான்னு சொல்லுவோமா? பிதாவான பிதாவான என் தேவனே தகப்பனே. glory பிதாவான. ஆமென். ஹல்லேலூயா மாட்சிமையோ. glory ஆமென். மாட்சிமையோ உமக்கு தானே. சொல்லுங்க. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஆமென். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். glory 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 அப்பா ஓடரமா சந்தனமா கலரோ. ஹல்லேலூயா அப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தரின் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். Thank you Father, thank you Jesus. Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah, amen. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து அவமானம் ஆமென். glory. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால அவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாரு. அப்பா ஒரு நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை பெரியது.
உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர். எங்கள் பிற்காலத்தை குறித்து அக்கறை உள்ள தேவன், எங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன், எங்களுக்காக அனுப்பின வார்த்தைகளை எங்கள் மேல் இறங்க பண்ணுகிற தேவன், எங்களுக்காய் எழுந்தருளி எங்களை உயர்த்துகிற தேவன். உங்க பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். பிற்காலம் மகிமை உள்ளதாய் இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும், பாதுகாத்து நடத்தும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.